ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஜெகதீசன். இன்னைக்கு நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட் வாங்குவீங்க. ப்ராடக்ட் வாங்கும்போது ப்ராடக்டோட வாரண்ட்டி இல்லாமல் எக்ஸ்ட்ரா 1 இயரோ 2 இயரோ அந்த மாதிரி வாரண்ட்டி, 1 அசிஸ்ட் அந்த மாதிரி சில கம்பெனி சேர்ந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் 1 அசிஸ்ட் வாரண்ட்டி போட்டிருந்தீங்களா, அந்த வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் ஹெட்ஃபோனு, வாட்ச் அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தீங்களா, உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டும் ரீஃபண்டாகவே கிடைச்சிரும். சப்போஸ் பெரிய பெரிய கேஜெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கியிருந்தீங்களா, அதுக்கான ரிப்பேரோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டோ எது முடியுமோ அதை பண்ணி தருவாங்க. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ராய்ட் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை ப்ளே ஸ்டோரில் போய் 1 அசிஸ்ட்னு போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களே அந்த நம்பரை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணப்போ கொடுத்த நம்பரு லாகின் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்ஸ்ன்னு இருக்கும், ஒரு மை மெம்பர்ஷிப்ஸ், அங்கே போயிட்டு புக்க சர்வீஸ்ன்னு இருக்கும். உங்களோட ப்ராடக்ட் அங்கே காமிக்கும், அதில் புக்க சர்வீஸ் கொடுங்க. கொடுத்தீங்களா இந்த மாதிரி ஒரு சேட் பாட் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு எஸ் ஐ வாண்ட் டு புக் அ சர்வீஸ் அதை செலக்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா, லாங்குவேஜ் கேட்கும், கண்டினியூ இன் இங்கிலீஷ் அதுவே கொடுத்துருங்க. கொடுத்தீங்களா, நெக்ஸ்ட் ப்ராசஸ் கேட்கும். என்னன்னு கேட்குது, எக்ஸ்டெண்டட் வாரண்டி அது கொடுங்க. இப்போ எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா, நம்ம பிளான் படி இது ரீபர்பிஷ்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியுமா. இதுவே உங்கள் சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு வந்து ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு 60% அமௌண்ட் தான் தருவேன்னு சொல்கிறாங்க. நான் ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ப்ரொசீட் கொடுத்த அப்புறம் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்க சொல்கிறாங்க. டிவைஸோட இன்வாய்ஸு, இமேஜ், 2 இமேஜ் ரெடி பண்ண சொன்னாங்க. டிவைஸோட இன்வாய்ஸ் மீன்ஸ் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறப்போ இன்வாய்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஆர்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஐ ஹாவ் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தப்புறம் எப்போ இந்த பிரச்சனை இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உங்கள் டிஃபெக்டிவ் ஆயிடுச்சுல, உங்கள் ப்ராடக்ட்டில் எப்போ பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்குறாங்க. சும்மா ரேண்டமாக கொடுங்க, இல்லை எக்ஸாக்ட் தெரிஞ்சாலும் அதையும் கொடுங்க, பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன இஷ்யூன்னு கேட்குது. நான் வந்து புவர் பேட்டரி லைஃப் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இஷ்யூ வந்தாலும் சரி, கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்தாலும் சரி, இல்லை வாட்டர் டேமேஜ் அந்த மாதிரி எந்த இஷ்யூ அதை போட்டுக்குங்க. அண்ட் வந்து எனக்கு என்னோட ஹெட்செட்டில் வந்து கீ ஒழுங்காக ஒர்க் ஆகலை. நான் கீ மால் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த சென்ட் மாதிரி இருக்குல்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ண சொல்லுது. அங்கே பாருங்கள், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குல்ல, அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா, டிவைஸ் இன்வாய்ஸு, ஃப்ரண்ட் இமேஜு அண்ட் இமேஜ் 2 அதெல்லாம் ஆட் பண்ண சொல்லுது. இப்போ இன்வாய்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். இமேஜ் வந்து உங்கள் ப்ராடக்ட் இமேஜ் நல்லா கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் 5 MB ஆனால் அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. 5 MB சொல்லியிருக்காங்க. ஸோ நான் போய் இமேஜை கம்ப்ரஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இமேஜை கம்ப்ரஸ் பண்ணிட்டேன். திரும்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், 5 MB கீழே வந்துருச்சு. தென் இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் 2வும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ஹியர்பை டிக்ளேர் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அது செக் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சப்மிட் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. சப்மிட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரும் பாருங்கள். அடுத்தது பிக்கப் அட்ரஸ் கேட்கும். இது ரீப்ளேஸ்மெண்ட்னால பிக்கப் அட்ரஸ் கேட்குது. இதுவே உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் வர மாதிரி இருந்தால் அட்ரஸ் எதுவுமே கேட்காது, டேரெக்டாக யூபிஐ கேட்கும். யூபிஐ ஐடிக்கு பேமெண்ட் வந்துடும்.
இப்போது அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட யூபிஐ ஐடி கேட்கும். யூபிஐ ஐடி கேட்டு அதுக்கு முன்னாடி எவ்வளோ உங்களுக்கு ரீஃபண்ட் வரப்போகுது அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு உங்களோட யூபிஐ ஐடி கேட்கும். உங்களோட யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிங்களா வித்தின் 2 to 4 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆயிரும். இதுவே இந்த மாதிரி நான் சொன்னல ப்ராடக்டை எடுத்துக்கிட்டு 60% ரீஃபண்ட் தருவாங்க. இந்த மாதிரினா உங்கள் ப்ராடக்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். இதுவே ஃபுல்லாக ரீஃபண்ட் வரணும்னா உடனே இன்ஸ்டண்ட்டாகவே 1 or 2 டேஸில் ரீஃபண்ட் வந்துடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.